ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லும் போது அரசியல் என்றால் என்ன என்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது சமூகத்தின் தேவைகளை உணர்ந்து சமூகத்தின் தேவைகளை உணர்ந்து ஒரு அமைப்பு, நிர்வாக அமைப்பு தான் அரசு, அதுதான் அரசாங்கம். அந்த அரசாங்கத்தின் பணி நிலம், நீர், நிலம், கனிமம், மனித வளத்தை வளர்ப்பதுதான் அந்த அரசாங்கத்தின் பணி. இவைகள் இருக்கும்போது இதை எப்படி அனைவருக்கும் சிறப்பாக கிடைக்க வேண்டும், அனைவரும் இதனால் பயன்பெற வேண்டும் என்பதற்கு தான் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், பாதுகாப்பு அளிப்பது தான் அரசாங்கத்தின் கடமை. அந்த அரசாங்கத்தின் கடமை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி அரசுகள் அமைக்கப்படும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அமைக்கப்பட்ட அரசுகள் அந்த நாட்டு மக்களுக்காக சிறப்பாக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே உருவாக்கப்பட்ட அரசுகள். அது பலவிதமான ஆட்சிகள், பலவிதமான ஆட்சி காலங்கள் இருந்தது. குடியாட்சி, குல ஆட்சி, சமய ஆட்சி, சுதந்திரத்துவம், சோசியலிசம் என்று சொன்னால் பல விதமான ஆட்சிகள் இருந்தாலும் உலகிலே ஜனநாயகம் தான் தலைத்து நின்றது. கோலோச்சன் என்றது என்றால் ஜனநாயகம். டெமோக்ரஸி வாஸ் ஒன்லி ஃபார்ம் விச் சக்சீடட் இன் த டேஸ் டு கம். ஆனால் அந்த ஜனநாயகம் வருவதற்கு முன்பு, பிஃபோர் டெமோக்ரஸி கேம் டு பி, மன்னராட்சி தான் இருந்தது. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆட்சி தான் மன்னராட்சி. அந்த மன்னராட்சியில் சொல்லும்போது கிரேக்க மன்னர்கள், ரோமாபுரி மன்னர்கள், முகாலய மன்னர்கள் என்று பிரசித்தி பெற்ற மன்னராட்சி, இந்த ஆட்சிகளெல்லாம் கலாச்சார அடிப்படையில், நாகரிக அடிப்படையில் உலகத்தை உயர்த்தி கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இணையாக ஒரு ஆட்சி, இணையாக ஒரு மன்னர் இருந்தார் என்று சொன்னால் அது தமிழகத்திலே, அதுவும் தஞ்சை மாவட்டத்திலிருந்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருந்தாலும் சோழர் பரம்பரை தான் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆட்சியாக திகழ்ந்திருக்கிறது. ஆக அந்த மன்னராட்சி எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த மன்னர்கள் அன்று நடந்த மன்னராட்சியிலே கலாச்சார கல்வி சாலைகள் என்று தான் சொல்ல வேண்டும். They are spreading the message of unity in diversity and they spread the message of peace and prosperity and harmony. அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாக நீதியை காக்கின்ற அரசர்கள் தான் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்ல முடியும். ஒன்று சிவி சக்கரவர்த்தி, கேள்விப்பட்டிருப்பீர்கள். மன்னர் கழுகு ஒன்று புறாவை துரத்தி கொண்டு வரும்போது அடைக்கலமாக அரண்மனைக்குள் நுழைய, அந்த அரண்மனைக்குள்ள அந்த புறாவை சிவி சக்கரவர்த்தி காப்பாற்ற, ஆனால் அங்கு அவர் உணர்ந்தார், இறை தேடுகின்ற ஒரு உரிமை அந்த பறவை கழுகுக்கு இருந்தது. அது தேடி வந்த பறவையை நான் வைத்து கொண்டுள்ளேன். ஆகவே அவர் தொடையில் இருந்த கரியை வெட்டி அந்த கழுகு கொடுத்த மன்னராட்சி தான் நீதியை உலகத்துக்கு நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு ஆட்சி. மன்னர்கள் தன் பிரஜைகளை, அவர்களுடைய குடியுரிமை உள்ள மக்களை சிந்தித்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உணர்ந்தவர்கள் தான் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல மனுநீதி சோழன் தன் மகன் தேரோட்டி வரும்போது கன்றொன்றை தேரோட்டி கொன்ற பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நீதி கேட்டு வந்த அந்த பசுவிற்கு தன் மகனையே தேரோட்டி கொன்றதாக கதைகள் சொல்கின்றன. ஆக மன்னர்கள் காலங்கள் தான் சிறந்த காலமாக அன்று இருந்தபோது தான் இந்த மன்னர்களுக்கு கலாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கு கூட the greatest architects never build a temple like தஞ்சூர் டெம்பிள். அதுக்கு வந்து ஷேடோவே விழாது. because they must have calculated the longitude and latitude and seen to that the shadow does not fall on the ground. அப்படின்னா எவ்வளோ ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருந்திருக்கும் அந்த காலத்தில். அடுத்து சிந்தித்து பார்த்தா எவ்வளோ நாள் எடுத்திருக்கும் அந்த மன்னர்களுக்கு அந்த கோயிலை கட்டுவதற்கு என்று நான் சிந்தித்து பார்க்கும்போது தான் ராஜேந்திரன் சோழன் ஸ்டாண்ட்ஸ் அவுட். இந்த ராஜேந்திர சோழனுக்கும் இந்த அமைப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், the spreading of globalization is the core activity of the vision of Yayasan. So the core activity, Rajendra Chola has come all the way here. கடாரான் கொண்டோன் ராஜேந்திர சோழன். அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த வெளிநாடுகளுக்கு பயணித்து சிறப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை முதலாக பதித்தவர். We are talking about globalization today. All the top leaders, maybe the Commonwealth countries or the US or the UK, wherever you go. It is first, I think, globalization was brought by basic traders who wanted to explore and see to that their income increase by going to various places. That is how Rajendra Chola also thought of globalization and went out. So the vision of Yayasan is the youngsters to go and seek for themselves, first get the knowledge. I always say that 3 E's are very important in life: education, employment and empowerment. கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற ஊதியம். ஆனால் இங்கே வந்து எக்ஸலன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க,
எக்கானமி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஆஃப் டுடே in back home in India, you ask anybody, what do you want to become? I want to become an engineer, I want to become a doctor, I want to become a software engineer, I want to go into the software industry. Nobody wants to do agriculture. That is when I met Jeevan, and that's when I met MS Swaminathan Foundation. என்னை பொறுத்தவரை விவசாயியை கல்யாணம் பண்ணுறது கூட பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. யார் உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு? விவசாயம் பண்ணுறா. ஐயோ, விவசாயிகள்லாம் பொண்ணு கொடுக்கக்கூடாதுங்க. விவசாயிகள் தான் நாளைக்கு சோறு போடப்படாங்க நம்மளுக்கு. They are the ones who are going to feed the entire world. Agriculture is going to boom. I think that is what you should tell them. பட் ஆனால் இங்கே யாசனை பொறுத்த வரைக்கும் இந்த இளைஞர்கள் எப்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அவங்க வெளிநாடுகள் பயணிப்பது மட்டுமல்ல, இருக்கின்ற நாட்டிலே நாம் இந்த நாட்டை எப்படி செழிப்பாக வைத்திருக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் யாயாசன் துவக்கப்பட்டிருக்கிறது. துவக்கமே சிறப்பாக இருக்கிறது காரணம் அம்மா அவர்கள் 20,000 வெள்ளி கொடுத்துருக்காங்க என்று சொல்லியிருந்தானே நான் அதை ஏதாச்சும் கொண்டு கொடுத்துருப்பேன். ஆனால் என்னுடைய டைம் மணி, ஸோ ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் bringing up யாயாசன். whenever they want me, I'll be here. ஸோ என்னை பற்றி இந்த மண்ணில் பலமுறை வந்திருக்கேன். அந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் பலமுறை இங்கே காலடி வைத்திருக்கின்ற மண். ஆனால் இந்த முறை வரும்போது ஒரு சிறப்பு இருக்கிறது. காரணம், இந்த மண்ணில் வந்ததற்கு காரணம் இறைவன் நினைத்திருக்கின்றான். இந்த இடத்திலே புத்திர வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் நாம் அனைவரும் ஒருங்கி வைக்க வேண்டும். இந்த சின்ன அறைக்குள்ள இவ்வளோ பேர் சந்திக்கணும்னு இறைவன் எழுதியதையெல்லாம் நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம். I don't think we have come on our own here today. It is destined by God that we should meet here and do something for the society. That's why we are all here. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 1000 ஆண்டு காலம் கடந்து விட்டாலும் ராஜேந்திர சோழனை பற்றி நான் பேசுகிறோன்னா, இந்த குளோபலைசேஷன், இந்த மண்ணை நான் பார்த்து அடிக்கடி வந்திருக்கேன்னு சொன்னால், இந்த மண்ணுக்கும் எனக்கும் உள்ள உறவுகள் பல பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். என் தந்தையார் பினாங்கில் ஆங்கிலோ சைனீஸ் ஹை ஸ்கூலில் படித்தார். மை டேட் பிலாங்ஸ் டு பினாங். மை மதர் வாஸ் அ சிங்கப்பூர் சிட்டிசன். ஸோ ஐ ஆம் ஃப்ரம் யோர் லேண்ட். It was during 1945 when the Japanese bombed Singapore that my mother and my parents came back to India. The road to success is never easy for the youngsters. That is, I'm coming back to ISN. For me, it was never easy myself. For me also. நான் வேலை செஞ்சேன். When I studied, even today, the youngsters should be taught a lot of lessons. Parents are finding it difficult these days. Both the parents have to work to make the children study. It's not easy anymore. Educational system, I would say, should be revolutionized and changed. I would say, if you want to go and join, if you get a seat in medical college, I would say our government should give it free. There shouldn't be competition fee for anybody. They should educate themselves free. Education should be made free, be a professional degree. Whether you want to become an engineer, you want to become a doctor, give education as free more than any other freebies in the country. That's what I would feel. I think that day will come. It's not far off. Nobody's going to give money to go and educate yourself. Should we? I don't think we should. Because my father didn't have a lot of money. That's why I became a BSc mathematics graduate. If you had a lot of money, I would have become a doctor maybe. Well, thank that. You didn't give me money to be a doctor or engineer. You made me what I am today. You made me a human being.